சபரிமலையில் மகர விளக்கு காலத்தின் முக்கிய நிகழ்வான மகர ஜோதி தரிசனம் தற்போது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். சார், மோட்சம் பெறுவதற்கான வழிதான் இருமுடின்னு நீங்க முன்னாடி சொன்னீங்க, பிரேக்குக்கு முன்னாடி நீங்க பதிவு செஞ்சீங்க. தற்போது தொடர்ந்து இந்த 18 படியோட சிறப்பம்சங்கள் பத்தி நீங்க சொல்லுங்க. படி அப்படின்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு தமிழ்ல. படினா படித்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு அடிபணிதல் அப்படின்னு அர்த்தம், மூன்றாவதாக ஸ்டெப்பு அதாவது படி அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் படித்து பணிவாக படிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் படிப்படியாக உயர்வார்கள் அப்படிங்கறதான் படி என்கின்ற சொல் நமக்கு சொல்லுகிறது. அந்த வகையில இங்க 18 படிகள், எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 18 படிகள் இங்க இருக்கு. இந்த 18 அப்படிங்கிற எண்ணிக்கையே ஒரு சிறப்பான எண்ணிக்கை தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதத்துல 18 நாட்கள் போர் நடந்துச்சு. அதே மாதிரி அதுல பருவங்கள் 18, கீதையில அத்தியாயங்கள் 18, நம்முடைய ஐயப்ப சுவாமிக்கு மலை அந்த படிகள் 18, சித்தர்கள் 18, புராணங்கள் 18, உபபுராணங்கள் 18, இப்படின்னு 18 சிறப்புகளை சொல்லிட்டே போலாம். தமிழ்ல மெய்யெழுத்துக்கள் 18, முருகப்பெருமானுக்கு கண்கள் 18 அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லலாம். அப்படி சொன்னாலும் கூட இந்த ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாட்டுல அந்த 18 படிகள் எதற்காக வச்சார்கள்னா, 17 ஒவ்வொரு படியை கடந்து வருகிற போதும் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலிருந்து கடந்து வர வேண்டும். அப்படி நீங்க கடந்து வர்றோமா அப்படிங்கறதா சந்தேகமா இருக்கு. இத பாருங்க, இதையெல்லாம் கடந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே ஐயப்பனுடைய பக்தி நம்ம இடத்துல வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு பல குருசுவாமிகள் சொல்லுகிற போது நான் 40 வருஷம் போயிட்டேன், 50 வருஷம் போயிட்டேங்கிற போதே அதுல ஒரு மமகார அகங்கார துவனி வருது. அகங்காரம் இல்லாமல் யாருமே இல்லை, ஐயப்பனுடைய பாதத்திலே நான் சமர்ப்பணம், நான் ஜீரோ அப்படின்னு யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாக 18 படியை கடந்து ஐயப்ப பக்தியிலே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். எப்படின்னு பாருங்க, முதல் படியை காமத்தை கடக்க வேண்டும், இரண்டாவது படியில குரோதத்தை கடக்க வேண்டும், மூன்றாவது படியில லோபத்தை கடக்க வேண்டும், அதுக்கப்புறம் மோகத்தை கடக்க வேண்டும், அதுக்கப்புறம் மூர்க்கத்தை கடக்க வேண்டும், அதுக்கப்புறம் ஆச்சரியத்தை கடக்க வேண்டும், அதுக்கப்புறம் வீண் பெருமை பேசுவதை கடக்க வேண்டும். 8வது படியை பார்த்தீங்கன்னா அகங்காரம் அல்லது அலங்காரம் கூட வச்சுக்கலாம். அலங்காரமா இருக்கணும்னு நினைக்கிறதே அகங்காரத்தால் தான் இருக்கிறோம் இல்லையா? அலங்காரத்தால் நான் இவ்வளவு அழகா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் கூட வருது இல்ல, அப்படி அந்த அலங்காரத்தை கடக்க வேண்டும். அதுக்கப்புறம் பிறகு இழிவாக பேசக்கூடிய தன்மையை கடக்க வேண்டும். அதுக்கப்புறம் பொறாமை, அவனுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறாமையை கடக்க வேண்டும். அதுக்கப்புறம் இல்லற பற்று, என் குழந்தை, என் மனைவி, என் வீடு, என் குடும்பம் அப்படிங்கிற பற்றை கடக்க வேண்டும். அதுக்கப்புறம் புத்திர பாசம், இல்லறத்தை கடந்தாலும் கூட புத்திர பாசத்தை சில பேர் கடக்காமல் இருப்பார்கள், அது புத்திர பாசத்தை கடந்து வர வேண்டும். அதுக்கப்புறம் பணத்து ஆசை, பணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பணத்து ஆசையை கடந்து வர வேண்டும். அதுக்கப்புறம் பிறவி வினை, இந்த பிறவி அடுத்த பிறவியில பிறக்கணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஆசையை கடக்க வேண்டும். அதுக்கப்புறம் செயல் வினை, நான் செய்யறேன், நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விடணும். அதுக்கப்புறம் பழக்க வினை, நான் பழக்க தோஷம்ங்க அப்படின்னு சொல்றோம்ல, பழக்கத்தின் காரணமாக வரக்கூடிய விஷயங்களை விட வேண்டும். அதுக்கு பழக்க தோஷத்திற்கு அடுத்து மனம் அப்படிங்கிற ஒண்ணு கடக்கணும். அதுக்கப்புறம் புத்திங்கிற ஒண்ணு கடக்கணும். மனசு சொல்றத சில பேர் கேட்பாங்க, சில பேர் புத்தி சொல்றது கேட்பாங்க. ரெண்டு சொல்றதையும் கடந்து ஐயப்ப சுவாமி உள்ளிருந்து எதை சொல்கிறார் அதை கடந்து அதைத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும். அகங்காரம், மமகாரம், லோக போக மதபாச்சரியம், காம குரோதம் எல்லாத்தையும் கடந்து நான் எதுவுமே இல்லை, ஐயப்ப சுவாமி தான் எல்லாம் என்கின்ற ஒன்றைக்கு நாம் வர வேண்டும். இதோ அங்கே பாருங்கள், அங்கே மேல் சாந்தி எல்லாம் உள்ள சுவாமியினுடைய திருமேனியை தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய அந்த அந்தன பெருமக்கள், அர்ச்சகர்கள் திருக்கோவிலுக்குள்ளே செல்லக்கூடிய காட்சியை காண்கின்றோம். இந்த 18 படியை கடந்து வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை எல்லாம் விட்டு, நம் பற்றுக்களை விட்டு, பணத்தாசை எல்லாத்தையும் விட்டு நாம் ஆண்டவனிடத்தை போகணும். யார் ஒருவன் ஆசையையும் இந்த 18 விஷயங்கள் விட்டவனோ அவன் ஒருவன் தான் ஆண்டவனை தொட்டவனாக மாறுகிறான். ரொம்பவும் முக்கியமான ஒன்று, நாம் கார்த்திகை மாசத்துல மாலை போடுறோம், மார்கழி மாசம் முழுக்க இருக்கிறோம், வழிபாடு செய்யறோம், எல்லாம் பண்ணுகிறோம். சரி, ஐயப்ப வழிபாட்டிலே மாலையை போடுகிற போது என்ன விரதம் மேற்கொள்ளுகிறோமோ, மாலையை மேலே சென்று வந்து கீழே வந்ததற்கு பிறகு மாலையை கழற்றி விட்டு இயல்பாக இருக்கிற போதும் அந்த ஒழுக்கம் தொடர்ந்தால்தான் நாம் உண்மையாக 18 படியை கடந்து ஐயப்பனை வழிபாடு செய்தோம் என்று அர்த்தம். வருஷம் வருஷம் போறோம், நம்ம வருஷம் வருஷம் போயிட்டு வந்துட்டு அசைவத்தை விடாம, மதுவை விடாம, மாச்சரியத்தை விடாம, பொறாமையை விடாம எல்லாத்தையும் வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஐயப்ப சுவாமி நமக்கு இல்லை, நாம் ஐயப்ப சுவாமியினால் எந்த பலனும் அடையாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனத்தை முதல்ல ஐயப்பன் இடத்துல விட வேண்டும்.
ஐயப்பா நீதான் மெய்யப்பா, நான் வெறும் பொய்யப்பா, நீதான் எனக்கு எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஐயப்பனுடைய உண்மையான பக்தியிலே நாம் இருக்கிற போது எப்படி நாம் உண்மையை சொல்ல வேண்டும்னா வழிபாடு அந்த மாலை போட்ட காலத்துல என்ன பண்றோம்? மனைவியை திட்ட மாட்டோம், யாரும் எதுவும் பேச மாட்டோம், மது அருந்த மாட்டோம், பன்னீரில் குளிர்ந்த நீரில் தான் குளிப்போம், தீய சொற்கள் பேச மாட்டோம், தீய விஷயங்களுக்கு போக மாட்டோம். இதே பக்தி மாலையை கலற்றிய பிறகும் தொடர வேண்டும். அப்படி தொடர்ந்தால்தான் நாம் சென்று வருவதாக அர்த்தம், 18 படிகளை மிதித்ததாக அர்த்தம். அப்படி நாம் உண்மையாக மாறவில்லை என்று சொன்னால் 18 படிகளை நாம் மிதித்தும் பயனில்லை. உண்மை இந்த வர்ணனையின் மூலமாக சொல்லுகிறேன். இது அங்க பாருங்க, நம்ம அந்த கற்பூர ஆளியை பார்க்கிறோம். அந்த கற்பூர ஆளியை போல நம்முடைய மனம் அங்கே எரிய வேண்டும். நெய் ஐயப்பன் மீது அபிஷேகம் செய்கிறார்கள் அல்லவா, அதை போல ஐயப்பனிடத்தில் நாம் ஒன்றாக மாறிவிட வேண்டும். அதற்காகத்தான் 18 படியை கடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை ஐயப்ப வழிபாட்டிலே வைத்தார்கள். அப்படியாகத்தான் இப்படி ஏதோ பொன்னம்பலமேட்டை பார்க்கிறோம். இன்னும் சில மணித்துளிகளிலே நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த மகர விளக்கு, மகர ஜோதியானது சோதியே சுடரே சூழலி விளக்கேன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோதியை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி 18 படிகளை கடப்பது என்பது வாழ்க்கையிலே 18 கெட்ட விஷயங்களை விட்டு விட்டு செல்வதுதான் அர்த்தம். அந்த விஷயத்தை விட்டால் ஒழிய நாம் 18 படியை விதித்ததாக 18 படியை வழிபாட்டதாக பலன் கிடையாது. அதற்காகத்தான் கன்னி பூஜை என்கின்ற ஒன்றை வைக்கிற போது வீட்டிலேயே ஒரு மாதிரியாக 18ஆம் படியை பார்க்கிற அற்புத காட்சியை நாம் காண்கின்றோம். இந்த 18 படியை வச்சு விளக்கேற்றுவார்கள். இப்படியாகத்தான் நீ மலைக்கு செல்ல வேண்டும் என்பதைத்தான் குருநாதர் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு சில குருசாமிகள் சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கே மாலை போடலாம், மத்தியானமே கட்டலாம், இருமுடியை கட்டலாம், ஈவினிங்கே கிளம்பலாம். அப்படி அல்ல. 48 நாள் விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 48 நாள் விரதம் இருக்க வேண்டும். 48 நாள் ஏன் விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் காரணம் இருக்கிறது. அப்படியாக இந்த ஐயப்ப வழிபாடு இருக்கிறது. 48 நாள் விரதம் இல்லாமல் போகக்கூடாது. 48 நாட்களுக்கு கண்டிப்பாக தாற்பயங்கள் இருக்கிறது. அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம். சார், எந்த கோயிலுக்கும் இல்லாத சிறப்பாக 18 படிகள் இந்த கோயிலில் இருக்குன்னு நீங்க பதிவு செஞ்சீங்க. 48 நாள் விரதம் இருந்து சுவாமி ஐயப்பனை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். 48 நாள் விரதம் பத்தி சொல்லுங்க, அதோட சிறப்பம்சங்கள் என்ன, அதை பத்தியும் பதிவு செய்யுங்க. அப்படின்னு சொன்னா மண்டலம்னு பேர். ஒரு மண்டலம்னு 48ன்னு சொல்லுவார்கள். அதுல நீங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஆனால் கூட 48 நாள் மண்டலாபிஷேகம் அப்படின்னு பூஜை பண்ணுவார்கள். எதற்காக இந்த 48 அப்படின்னு கேட்டா, இந்த நாட்டு மருத்துவத்துல சித்த மருத்துவத்துல போய் ஒரு மாத்திரையை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா 48 நாட்கள் ஒரு மண்டல காலம் தொடர்ந்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஒரு 48 நாட்கள் இடைவிடாமல் மேற்கொண்டீர்கள் சொன்னா அது சரியான பலனை தரும். நீங்க நல்லா படிப்புல மேலோங்கி வர வேண்டுமா, 48 நாள் சரியாக படிங்கள். அதோ பாருங்கள், பொன்னாபரண பெட்டி கொண்டு வருவதற்கு முன்பாக காவலர்கள் நம்மை எல்லாம் காக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை காக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் ஓடி வருகிற காட்சியை காண்கின்றோம். இன்னும் சில மணித்துளிகளிலே அந்த திருக்கோவிலுக்குள்ளே அந்த பொன்னாபரண பெட்டி வருகிற காட்சியை காண போகிறோம். இன்னும் சில மணித்துளிகளிலே அந்த பொன்னம்பல மேட்டிலே அந்த ஜோதியற்கு ஏற்றக்கூடிய அற்புத காட்சியை காண இருக்கிறோம். இப்போது நாம் அந்த 48 என்கின்ற ஒன்று மண்டலாபிஷேகம், அந்த மண்டல காலம். எந்த ஒரு விஷயத்தையும் 48 நாட்கள் செய்ய வேண்டும். எது என்ன 48 அப்படின்னு கேட்டா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகம், ஆக மொத்தம் 47. 27 + 12 + 9 48. அதான் 48ன்னு வச்சார்கள். இந்த 48 நாட்களும் நாம் விரதம் மேற்கொள்ளணும். ஒரு மண்டல காலம். இதை பிரம்மச்சரிய விரதத்தை ஆண்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்க ஐயப்ப மலைக்கு வழிபாடு செய்து விட்டு போதால் குழந்தை கிடைக்கிறது என்பது ஐயப்பனுடைய அருள் என்கின்ற ஒரு மெய்ஞான காரணம் ஒன்று. விஞ்ஞான காரணம் என்ன என்று கேட்டால் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். 48 நாட்கள் உண்மையாக பிரம்மச்சரிய விரதத்திலே அதிகாலையிலே 4:30 மணிக்கு எழுந்து அந்த தண்ணீரிலே குளித்து முறையான அந்த சாத்வீக சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஐயப்ப பக்தியை செலுத்துகிற போது அவர்கள் இல்லறத்திலே இல்லாமல், அதாவது உடல் தொடர்பில் இல்லாமல் இருக்கிற போது அவர்களுடைய உயிராற்றல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விந்து சக்தியானது கெட்டிப்படுகிற ஒரு தன்மை உண்டு. அதன் காரணமாக நல்ல ஐயப்பனுடைய ஞான குழந்தை வாய்ப்பதற்கும் வாய்ப்புண்டு. அதனால இல்லறத்திலும் துறவரத்திலும் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான ஒரு சரியான விஞ்ஞானம் கலந்த மெய்ஞான வழிபாட்டை நம்முடைய பெரியவர்கள் ஐயப்ப வழிபாட்டிலே புதைத்து கொடுத்தார்கள். அதனாலே
ஐயப்ப வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் 48 நாட்கள் முறையாக விரதம் மேற்கொண்டால்தான் ஐயப்பனுடைய அருளால் கண்டிப்பாக பிள்ளை கிடைக்கும். ஆனால் நாம் 48 நாட்கள் விரதம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சில குருசுவாமிகளே அதிலே விதிமுறைகளை விதி விலக்குகளாக தளர்த்தி கொடுத்து விடுகிறார்கள். அப்படியெல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று குருசுவாமிகள் கட்டளையிட வேண்டும். கட்டளையிட்டால் மட்டும்தான் அவர்களை கன்னி சுவாமிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாகத்தான் முறையாக இந்த ஐயப்ப வழிபாடு வர வேண்டும். அதற்காகத்தான் 48 நாட்கள் கடும் விரதம் என்கின்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். எப்படி பெண்களுக்கு மார்கழியிலே 30 நாள் விரதம், இன்னைக்கு கூட பெண்கள் சபரிமலைக்கு போலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறார்கள். பெண்களுக்கு என்று தனியாக விரதம் இருக்கிறது, ஆண்களுக்கு என்று தனியாக விரதம் இருக்கு. செண்டை மேளம் முழங்க பாருங்க, அந்த குழலொளி யாழொளி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம்பெருகி விளவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மழவிடையாட்கு வழிவழியாளாய் மனம் செய் குடியிறந்த பல அடியாருடன் கூடியம்மானுக்கு பல்லாண்டு குருது என்று சேந்தனார் சொல்லுகிற வகையிலே அங்கே பல தாள வாத்தியங்கள் முழங்க, செண்டை மேளம் முழங்க, ஐயப்ப சுவாமி சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மேலிருந்து அருளாட்சி செய்யக்கூடிய அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய அந்த கடவுளுக்கு அந்த திருவாவரணம் பொன்னாவரணம் பெட்டி கொண்டு வருவதற்கு முன்பாக பக்தர்கள் எல்லாம் வரக்கூடிய அற்புத காட்சியை காண்கின்றோம். தொண்டர்கள் வரக்கூடிய காட்சியை காண்கின்றோம். பக்தர்கள் இவர்களை பார்க்கிற போது ஐயப்பர் அவருடைய மனத்துக்குள் அந்த மனசுக்குள்ள எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் மெய்ப்பொருள் காண்பதிரிவு என்கின்ற வகையிலே காதார கேட்டார்கள் சரணகோஷத்தை. அந்த மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை தன்னுடைய மனதிற்குள்ளே வைத்துக் கொண்டார்கள். அந்த மனதிற்குள்ளே வைத்த பக்தர்கள் அங்கே ஐயப்பனை காண்பதற்காக வருகிற காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். அதை பின்னாடியே பாருங்கள், அது சாம்பிராணி புகை முழங்க, அந்த முத்து விதானம் மணிவற்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சொல்ல பண்ணி பலிப்பின்னி வித்தக போல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆறு நாடு அதுவண்ணம் அப்படிங்கிற வகையில அதை வெண்கொற்ற கொடை பிடிக்க, இதெல்லாம் முதல் மரியாதைன்னு சொல்லுவாங்க. வெண்கொற்றை கொடை முழங்க அதை பிடித்து கொண்டே அங்கே பாருங்கள் பந்தம் பிடிக்க, தீவெட்டி பிடிக்க, பக்தியுடன் பக்தர்கள் வருகிற அற்புத காட்சியை காண்கின்றோம். இப்படியாக 48 நாட்கள் விரதம் மேற்கொண்டுதான் ஐயப்பனை வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்காக தான் கார்த்திகையில மாலை போட்டாங்க அப்படின்னு சொன்னா மார்கழியில 18ஆம் தேதி அப்படித்தான் 48 நாட்கள் கடந்தா வர வேண்டும் என்பது மரபு. அந்த வகையிலே தான் வர வேண்டும். இதோ பாருங்கள், அந்த பொன்னம்பலமேட்டிலே ஏற்றக்கூடிய அந்த ஜோதியை காண்பதற்காகவும் தோன்றக்கூடிய ஜோதியை காண்பதற்காகவும் அங்கே திருக்கோவிலுக்குள்ளே சன்னிதானத்திற்குள்ளே தர்ம சாஸ்தாவாக, அது என்ன தர்ம சாஸ்தா, அவர் தர்மத்தின் வழியே நடப்பார், அதனால அவர் தர்மசாஸ்தா என்று பெயர். அந்த தர்மசாஸ்தாவாக விளங்கக்கூடிய ஐயப்ப சுவாமி அருளை பெறுவதற்காக வாழ்க்கையில் ஒருமுறைதான், ஆண்டுக்கு ஒருமுறைதான் கிடைக்கும் என்கின்ற அந்த அவாவுடன், அந்த ஆசையுடன், பேராசையுடன், பேராசை நம்ம பொண்ணு மேலும் மண்ணு மேலும் வைக்கிறோம். ஆனால் இங்கே பொண்ணு 18ஆம் படி மேல இருக்கக்கூடிய தங்கமாக விளங்கக்கூடிய அந்த தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயப்பன் மீது வைத்து பக்தர்கள் எல்லாம் வரக்கூடிய காட்சியை காண்கின்றோம். அதை பாருங்கள், அந்த பொண்ணு 18 தங்கத்தால் ஆன 18ஆம் படியின் மீது ஏறுகிற காட்சியை காண்கின்றோம். அங்கே அரச வம்சத்தை சார்ந்தவர்களும் ஆண்டவனையே தன்னுடைய அரசனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களும் அந்த இருமுடி ஆடி வருகிற காட்சியை காணுங்கள். திருவாவரணம் பொன்னாவரணம் பெட்டி வருவதை பாருங்கள். நம்முடைய மனத்திலே பெற்றிருக்கிற நோய்கள், உடலை பற்றி இருக்கக்கூடிய நோய்கள், அனைத்து நோய்களும் போய் நம்முடைய இல்லங்கள் எல்லாம் உள்ளங்கள் எல்லாம் ஆனந்த குளிரிலே, ஆண்டவனுடைய பேரானந்தம் என்கின்ற குளிரிலே நினைய காட்சியை காண்கின்றோம். இதோ பாருங்கள், அந்த 18ஆம் படிக்கு செல்வதற்கு முன்பாக மலையேறி செல்கிற காட்சியை காண்கின்றோம். இதற்கு அடுத்துதான் அந்த திருவாவரண பெட்டிகள் எல்லாம் செல்லும். நாம் எல்லாம் செய்த தவப்பயனின் காரணமாக இந்த பெட்டிகளை கொண்டு வருகிற காட்சியை காண்கின்ற பெரும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இப்படியாக 48 நாட்கள் விரதம் மேற்கொண்டுதான் ஐயப்பனை வழிபாடு செய்ய வேண்டும். 48 நாட்கள் விரதம் என்பது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்த ஒன்று. தொடர்ந்து அடுத்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம். சார், மிக அழகா நீங்க பதிவு பண்ணீங்க. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொல்லிக்கொண்டு பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தற்போது தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தற்போது தரிசனம் செய்து வருகிறார்கள். பக்தர்கள் சரண கோஷத்தோடு சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்து வருகிறார்கள். ஏன் சரண கோஷம் போடுகிறார்கள், அது பத்தின தகவல்களை பதிவு பண்ணுங்க. போடுவது என்பது ஒன்று, நம் வாய் ஐயப்பனை
நாமணக்க சொல்லுகிறது என்கின்ற ஒன்று. இரண்டாவது, நாம் சொல்லுகிற போது இன்னொருத்தருடைய காதிலே சென்று அந்த சரண கோஷத்தை சொன்ன ஒரு பலன் கிடைக்கும், உபதேசம் பண்ண பலன் கிடைக்கும். 2, மூன்றாவது, அவர்கள் காட்டு வழியிலே செல்கிறார்கள். அந்த காட்டு வழியிலே செல்லுகிற போது மிருகங்கள் எல்லாம் நம்மை அச்சுறுத்தக்கூடாது, மிருகங்கள் நம்மை தாக்கி விடக்கூடாது என்பதற்காக கையை தட்டி கொண்டு சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே என்கின்ற அந்த சரண கோஷத்தை சொல்லி போகிற போது விலங்குகளால் நாம் துன்புற மாட்டோம், வினைகளால் துன்புற மாட்டோம். இன்னொருவருக்கு வினைகள் போக வேண்டும் என்பதற்காக அதோ பாருங்கள், அந்த திருவாவரண பெட்டியை அனைவரும் தொட்டு வணங்குகிறார்கள். நாம் எல்லாம் தொட்டு வணங்க வேண்டாம், நாம் கண்டு வணங்கலாம். இங்கிருந்தே ஐயப்பா, இந்த திருவாவரணத்தை அணிந்து கொள்ளக்கூடிய ஐயப்பா, இந்த திருவாவரணத்திடத்திலே என்னுடைய குறைகளை சொல்லுகிறேன், இந்த குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றிக்கூட ஐயப்பா என்று அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய இல்லத்தில் இருந்தபடியே உள்ளத்தால் ஐயப்பனை வேண்டி, ஐயப்பா என்னால் வர முடியவில்லை, சில பெண்களால் செல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட வயது இருப்பவர்கள் தான் அங்கே செல்ல முடியும், வயது வரம்பு உண்டு. அதனாலே ஐயப்பா என்னால் வர முடியவில்லை, நான் வரவில்லை, என்னுடைய மனம் வருகிறது. அங்கே மனம் வீசக்கூடிய வெட்டி வேறு மாலை அணிவித்து இருக்கக்கூடிய அந்த திருவாவரணத்திற்குள்ளே என்னுடைய குறைகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஐயப்பா அந்த குறைகளை எல்லாம் நீக்கி நிறைகளாக தந்து எனக்கு எல்லா வகையான நன்மையும் தந்து நோயற்ற வாழ்வாகிய குறைவற்ற செல்வத்தை தந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துக் கொள்வோம். இதோ சன்னதியை நோக்கி அந்த பந்தளத்திலிருந்து 12ஆம் தேதி தொடங்கிய அந்த திருவாவரண பெட்டிகள் உள்ளே வருகிற காட்சியை காண்கின்றோம். செண்டை மேளம் முழங்க அவைகள் வருகின்றன. சில மணித்துளிகளிலே அங்கே இருக்கக்கூடிய வேத வித்துக்கள் ஐயப்பர் சுவாமிக்கு அதை இட்டு அலங்காரம் செய்து விடுவார்கள். அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டிய உடனேயே அந்த சத்தியமான பொண்ணு 18ஆம் படியின் மேலே கற்பூர தீபாராதனம் காட்டியுடன் அந்த பொன்னம்பலமேட்டிலும் எல்லாம் வல்ல மகர ஜோதியானது நமக்கு தரிசனம் தருகிறது. எல்லாரும் கண்ணார ஒற்றிக் கொள்ளுங்கள், அங்கே கையார ஒற்றிக் கொள்கிறார்கள். நீங்கள் கண்ணார ஐயப்பனுக்கு சாற்றக்கூடிய அந்த பொன்னாபரணத்தை பெட்டியை பார்த்துக் கொள்ளுங்கள். இதோ சன்னதிக்குள் செல்லக்கூடிய அற்புதமான காட்சியை காண்கின்றோம். இதோ உள்ளே கொண்டு செல்கிறார்கள். நம்முடைய ஐயப்பனுடைய திருமேனியை தீண்டு வழிபாடு செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர்கள். இவர்கள் அர்ச்சகர்கள் என்பதை கேரளாவிலே சொல்லுகிற போது இவர்களை மேல் சாந்தி என்று சொல்வார்கள், கனபாடிகள் என்றும் சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. இங்கே சென்றவுடன் அங்கே திருக்காப்பிட்டு விடுவார்கள். எல்லாம் ஐயப்பனுடைய சன்னதியினுடைய அந்த கருவறையினுடைய கதவை மூடி விடுவார்கள். மூடிவிட்டு அங்கே அலங்காரம் நடத்தப்படும். இதோ அரசனாக விளங்கக்கூடிய அந்த அரசன், பொன்னம்பல் அரசனாக விளங்கக்கூடிய அரசன் இருக்கக்கூடிய மரத்திலே அங்கே அரச மரமும் இருக்கிற அற்புதமான காட்சியை காண்கின்றோம். மரங்களிலேயே சிறந்தது அரசு. அதே போல தேவர்களிலேயே அரசனாக விளங்கக்கூடியவன் நம்முடைய தேவரசன், நம்முடைய ஐயப்பன். அந்த ஐயப்பனை மெய்யன்புடன் நாம் வழிபாடு செய்கின்றோம். சரணகோஷம் போடுவதற்காக என்று கேட்டால் தீய விஷயங்கள் நம்முடைய காதிலே விழக்கூடாது. இப்ப திருமணத்திற்கு போகிறோம், அங்க எதற்கு மங்கள வாத்தியங்கள் வாசிக்கிறார்கள்? அதோ மங்களமாக விளங்கக்கூடிய நமக்கு வாழ்க்கையிலே மங்களத்தையே எப்போதும் தரக்கூடிய அந்த பொன்னம்பலமேட்டை நாம் காண்கின்றோம். பொன்னம்பலமேட்டிலே இன்னும் சில மணித்துளிகளே மகர ஜோதி காட்டப்படும். திருமண வீடுகளில் எதற்காக மங்கள இசை வாசிக்கிறார்கள்? அந்த சகல வாத்தியம் வாசிக்கிறார்கள். அது குறிப்பாக தாலி கட்டுகிற போது சகல வாத்தியம், கெட்டி மேளம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எதற்காக சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள்னு கேட்டா, எந்த ஒரு அவச்சொல்லும் தீய சொல்லும் அந்த மணமக்களுடைய காதிலே விழுந்து விடக்கூடாது. அதே போலத்தான் இந்த ஐயப்ப பக்தியில் இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய காதிலே எந்த ஒரு தவறான செய்திகளும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக எப்போதும் ஐயப்ப கோஷமே நம்முடைய காதுகளை சிறப்பிக்க வேண்டும். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று அந்த தலையாய செவிச்செல்வத்திற்குள்ளே அந்த ஐயப்ப நாமம் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிற வகையில இந்த நா பெற்ற பையன் என்ன என்று கேட்டால், இந்த நாக்குக்கு உப்பும் மரிப்பும் தெரிஞ்ச இந்த நாக்குக்கு உச்சரிப்பு என்பது சரியாக வர வேண்டும் என்பதற்காக சரணகோஷத்தை போடுகிறார்கள். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தரணிக்கு நன்மை வழங்குவதற்காகவும் விலங்குகளிடத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த சரணகோஷத்தை சொல்கிறார்கள். விலங்குகளிடத்தில் மட்டுமல்ல, வினைகளிலிருந்தும் போக்கிக் கொள்வதற்காக சரணகோஷத்தை சொல்லி சுவாமியே ஐயப்போ என்று யாரெல்லாம் கண்ணீர் மல்குகிறார்களோ அவருடைய கவலைகள் எல்லாம் கதிர்முகம் கண்ட பனிமோல் மாயும் ஆவியாகும் என்று சொன்னார். அது மிகையல்ல. அதற்காகத்தான் சரணகோஷம் போட்டு ஐயப்பனை வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை நம்முடைய கலாச்சாரத்திலே, ஹிந்து தர்மத்திலே கொண்டு வந்தார்கள் நம்முடைய பெரியவர்கள். அடுத்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம். சார், மிருகங்கள் தங்களை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே பக்தர்கள் சரணகோஷம் போடுறாங்க அப்படின்னு நீங்க பதிவு செஞ்சீங்க. ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே இந்த மகர ஜோதி தரிசனமானது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஏராளமான பக்தர்கள் தற்போது சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள். இப்போ அந்த திருவாபரண பெட்டி பத்தின சிறப்பம்சங்கள் பத்தி பதிவு பண்ணுங்க. அதற்கு முன்பு அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம்.
இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் பின்னிய பிணமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் எழுகையர் துவழ்கையர் ஒருபார் என்கின்ற வகையிலே தற்போது வருகிற காட்சியை அற்புதமாக கண்டு கொண்டிருக்கிறோம். சுவாமிக்கு அங்கே திருவாபரணத்தை அணிவகுத்துக் கொண்டிருக்கிற அற்புத காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஐயப்பனுக்கு வேண்டியவர்கள் தான். அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த ஜோதி தரிசனத்தை தந்து அருள் செய்யக்கூடிய அற்புத கடவுளாக இந்த ஐயப்ப சுவாமி இருக்கிறார். இந்த ஐயப்ப சுவாமி கேரளாவிலே குடிகொண்டிருந்தாலும் எப்படி தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவாக போற்றி என்று சொல்லுகிறோமோ, அதை போல எந்த நாட்டமுடையவர்களாக இருந்தாலும், எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் அவருடைய மனக்குறையை மாற்றி தனக்கோ இல்லாத கடவுளாக இவர் அருள் செய்கிறார். இன்னும் சில மணித்துளிகளிலே பாருங்கள், இங்கே பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த பொன்னம்பல மேட்டிலே அற்புத ஜோதியாக சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாய் பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் இருக்கும் தில்லை புதிரிடமாக விளங்கக்கூடிய அந்த மகர ஜோதியானது காட்டப்படும். அந்த மகர ஜோதியானது ஏன் இதற்கு மகர ஜோதி என்று பெயர் என்றால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு. மகரம் என்று சொன்னால் இந்த மாதத்திற்கு மகர மாதம் என்று பெயர். தை மாதத்திற்கு மகர மாதம், அந்த மார்கழி மாதத்திற்கு தனுர் மாதம் என்று பெயர். அந்த தனுர் மாதத்திற்கு அடுத்து அந்த மகர மாதம் தொடங்குகிற நேரத்திலே தோன்றுகிற ஜோதி என்கின்ற காரணத்தால் இதுக்கு மகர ஜோதி என்கின்ற பெயர். இது மகர ஜோதியா வாழ்க்கையிலே நமக்கெல்லாம் சிகரத்தை தரக்கூடிய சிகர ஜோதி என்று சொல்லலாம். வாழ்க்கையிலே நமக்கெல்லாம் தொடக்க புள்ளியாக இருக்கக்கூடிய அகர ஜோதி என்று சொல்லலாம். அப்படியாக இருக்கிற இந்த மகர ஜோதியானது இன்னும் சில மணித்துளிகளிலே அதோ அந்த பொன்னம்பல மேட்டிலே இன்னும் 3 முறை தோன்றும். இதோ ஐயப்பனுடைய அந்த தங்க கவசமிட்ட அந்த சன்னிதானத்தை பார்க்கிறோம். சன்னிதானத்தினுடைய வெளிப்புறத்தை தான் பார்க்க முடியுமே தவிர சன்னிதானத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஐயப்பனை யார் மாலை போட்டு சரணகோஷத்துடன் செல்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லாரும் பார்க்க முடியாது. ஆண்டவனுடைய அருள் இருந்தால்தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றுதான் பார்க்க முடியும். அதோ எப்போது திறப்பார்கள், நம்முடைய மனக்கவரை எப்போது மாற்றப்படும் என்று சொல்லி அங்கே முக்கிய பிரமுகர்களும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களும் தேடி அங்கே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே என்கின்ற அருமையான சரண கோஷத்தை இட்டு தன்னுடைய உச்சரிப்பெல்லாம் அவனுடைய காதிலே விழாத ஐயப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ துன்பங்களுடைய நச்சரிப்புகள் எல்லாம் தீராத ஐயப்பா, நீதான் எனக்கு மெய்யப்பா, மற்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தும் பொய்யப்பா என்று சொல்லி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐயப்ப சுவாமி சாதாரணமான சுவாமி அல்ல, கந்த புராணத்துடன் சம்பந்தப்பட்ட நம்முடைய சொந்த கடவுளாக விளங்குகிறார். எப்படி இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுவதற்காக ஐயப்ப சுவாமி திருவவதாரம் செய்தார் என்று கந்தபுராணம் சொல்லுகிறது. அப்படி சீர்காழி உள்ளிட்ட பல பகுதிகளை காத்தருளி பிறகு மலைநாட்டிலே சென்று இங்கே திருக்கோயில் கொண்டார் என்று கந்தபுராணத்திலே குறிப்புகள் உண்டு. இப்படியாக ஹரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயப்பன் அருள் செய்துகிறான். இவன்தான் எப்போதும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஆனால் ஆணுக்கும் ஆணுக்கும் சேர்ந்து மாபெரும் பேராண்மையுடைய அற்புத கடவுளாக இந்த ஐயப்பன் விளங்குகின்றான். இந்த பேராண்மையுடைய கடவுளை வழிபாடு செய்கிற போது வாழ்க்கையிலே பேரென பெற்ற 16 வகை பேர்களும் கிடைக்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல. இவனுக்கு ஹரி ஹர சுதன்னு பேரு. ஹரி என்று சொன்னால் எல்லாம் வல்ல பெருமாள், ஹரன் என்று சொன்னால் செவ்வொருமான்,
மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் சேர்ந்தெழுத்த மெய்யன் என்கின்ற காரணத்தால் இவனுக்கு ஹரிஹர சுதன் என்று பெயர். ஹரிஹரன் என்று சொன்னாலே சிவனும் பிரப எல்லாம் வல்ல விஷ்ணுவும் சேர்ந்தவர்கள் என்ற அர்த்தம். சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் இருவரும் சேர்ந்து அருள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூர்த்தம் தான் இந்த ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பெருமாளை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு சிவபெருமான் ஒரு முறை தரிசனம் பண்ணா ஐயப்ப சுவாமியை வழிபட்ட பலன். ஐயப்ப சுவாமியை வழிபட்ட என்ன பலன்? ஐயப்ப சுவாமியை வழிபட்டால் சிவபெருமானை வழிபட்ட பயனும் கிடைக்கும், பெருமாளை வழிபட்ட பலன் இரண்டும் கிடைக்கும். அப்படியாக அற்புதமாக விளங்கக்கூடிய சாஸ்திர வழிபாடானது நம்முடைய சமயத்திலே பல்லெடுங்காலமாக இருந்து அல்வாரித்துக் கொண்டிருக்கிறது. இது அங்கு பாருங்கள், எப்போது இந்த திருக்காப்பு நீக்கப்படும், அந்த திருக்கதவுகள் நீக்கப்படும் என்று மனக்கதவம் திறந்த திருவருளே, இந்த மரக்கதவம் திறக்க வரமருளே என்று சொல்லி நாம் பாடுவோம். இதோ இன்னிசை வீணையர் யாழினர் உருவால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் உருவால், பின்னிய பிணைமலர் கையினர் உருவால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால்னு சொல்லி ஒரு பக்கம் இசை வாசித்துக் கொண்டிருப்பவர்கள், ஒரு பக்கம் அந்த சரணகோஷத்தில் இருப்பவர்கள், ஒரு பக்கம் கையை தூக்கி வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி பக்தர்கள் கூட்டம் அப்படி அலைமோதி கொண்டிருக்கிற அற்புத காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். இதோ நம்முடைய காணொளியின் மூலமாக அந்த சுவாமி எழுந்துள்ளி இருக்கிற அந்த சத்தியமான அந்த சாஸ்தா வாழக்கூடிய அந்த கருவறையை நாம் இல்லத்திலிருந்து இல்லத்து அறையிலிருந்தே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தமிழ் ஜனத்தின் மூலமாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதோ பாருங்கள், அங்கே ஒரு புகை வருகிற ஒன்றை பார்க்கிறோம். இந்த புகை என்னவென்று கேட்டால், இந்த புகை நம் முத்திரை தேங்காய் கொண்டு வந்திருப்போம். முத்திரை தேங்காயிலே உடைத்து அந்த நெய்யை ஊற்றி சுவாமி மீது அபிஷேகம் செய்வார்கள். தேங்காயினுடைய ஒரு பகுதியை அந்த நெருப்பில் இடுவார்கள். அந்த முத்திரை தேங்காயினுடைய ஒரு பகுதி எரியும். இந்த தேங்காய் என்பது உடல், நெய் என்பது உயிர். உயிரானது என்றைக்கும் அழிவில்லாதது. அந்த உயிர் யாரை சென்றடைய வேண்டும் என்று கேட்டால், ஐயப்பனுடைய திருமேனிக்கு அவனுடைய பாதத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகமும், அந்த கொண்டு வந்த தேங்காய் இருக்கிறது அல்லவா அந்த உடல், அது நெருப்பிலும். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய உடம்புதான் பெரிது என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம் உடம்பு பெரிதல்ல. உடம்பிற்குள்ளே உள்ளுரையாக இருக்கக்கூடிய மனம்தான் உள்ளம்தான் பெரிது. அந்த உள்ளத்தை நாம் வைத்துக் கொள்ளாமல் ஐயப்பனிடத்திலே கொடுத்து விடுவோம். ஐயப்பன் இங்கே குடி வந்து விடுவான். சபரிமலை மட்டுமல்ல, சாமானியனுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அருள் செய்வான். அவன் அருள் செய்தால் போதும், நமக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், கெட்டது விலகும் என்று சொல்லலாம். இதோ இன்னும் சில மணித்துளிகளிலே அந்த ஐயப்பன் அருளாட்சி செய்யக்கூடிய அந்த அற்புதமான விளங்கக்கூடிய திருக்கோவில்லாத திருவிலூரும் திருவெண்ணீர் அறியாத திருவிலூரும் பருக்கோடி வெத்திமையாய் பாடா ஊரும் பாங்கினுடன் பலனடிகள் இல்லா ஊரும் வெறுப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும் விதானம் வெண்கொடியும் இல்லா ஊரும் அறுப்போடு மலர்பிடித்திட்டு உண்ணா ஊரும் அவையில்லா ஊரல்ல அடவிகாடு என்று திருநாவுக்கரசர் சொல்லுவார். அந்த வகையிலே அருமையாக இந்த சன்னிதானத்திலே குடிகொண்டிருக்கிற சுவாமி யோக பீடமாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த யோக பீடாதிபதியாக விளங்குகிற ஐயப்பன் இன்னும் சில மணித்துளிகளே நமக்கு அந்த கதவை திறந்து, நம்முடைய உள்ள கதவையும் திறந்து, நம்முடைய இல்ல கதவையும் திறந்து வாழ்க்கையிலே பல நன்மைகளை செய்தருள்வார். அதற்காகத்தான் இங்கே திருக்காப்பிட்டுக் கொண்டிருக்கார். நாம் விரைவில் கிடைத்து விட்டால் அது கரிக்கட்டையாக மாறுகிறது. சற்று தாமதமாக வந்தால்தான் அது வைரமாக மாறுகிறது. இன்னும் பாருங்கள், இந்த தங்கத்திற்குள்ளிருந்து அந்த நீல நிற வைரம், அந்த கருப்பு நிற வைரம் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வைரம் வாய்ந்த வாழ்க்கையாக மாற்றக்கூடிய, வைரமாக விளங்கக்கூடிய கடவுள் நம்முடைய ஐயப்ப சுவாமி இன்னும் சில மணித்துளிகளிலே நமக்கு அருள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் அருள் செய்த மாத்திரத்திலேயே அந்த பொன்னம்பல மேட்டிலே ஜோதி தோன்றும். அந்த ஜோதியை நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் நமக்கு மனதிற்குள்ளே நினைத்த எல்லாம் உடனே கைகூடும். வேண்டுதல் வேண்டாம் இலானாக விளங்கக்கூடிய ஐயப்பனை வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நமக்கு என்னென்ன வேண்டும் அதை கண்டறிந்து ஐயப்பன் கண்டிப்பாக நிச்சயம் செய்து தருவார் என்று சொன்னால் மிகையல்ல. அதற்கு சான்று வேண்டும் என்றால், அதற்கு எடுத்துக்காட்டுகள் வேண்டும் என்று சொன்னால், ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களுடைய கூட்டம் தான் ஐயப்பனுடைய அருளுக்கு பாத்திரம். ஐயப்பனுடைய அருள் பன்னடங்காக ஒரு ஓடையாக இருந்து ஆறாக மாறி கடலாக மாறி கடலிலிருந்து பெருங்கடலாக மாறி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆண்டுதோறும் வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறது என்று சொன்னால், அது பக்தர்களுடைய எண்ணிக்கை அல்ல, ஆண்டவன் மீது அவர்கள் வைத்திருக்கிற பக்தி என்பது மட்டுமல்ல, ஆண்டவன் நம் மீது காட்டக்கூடிய கருணைக்கு எல்லை இல்லை. அந்த கருணைதான் ஒரு ஓடையாக தொடங்கி அதற்கு பிறகு ஆறாக ஓடி வந்து பிறகு இங்கே சிறு நதியாக வந்து பெரும் கடலாக ஆர்ப்பரித்து நம்முடைய ஐயப்ப சுவாமியின் மீது பொழியக்கூடிய மாபெரும் மேகமாக மாறி நமக்கு நன்மையை செய்கிறது. அதனால்
நாம் ஐயப்ப பக்தியிலே தொடர்ந்து ஒன்றுபட்டால் ஐயப்பன் நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தருவார். இன்னும் சில மணித்துளிலே ஐயப்ப சுவாமியினுடைய அந்த சன்னிதானம் திறக்கப்பட்டவுடன் கற்பூர நீராஞ்சனம் ஐயப்ப சுவாமிக்கு காட்டுவார்கள். காட்டிய மாத்திரத்திலேயே அந்த பொன்னம்பலமேட்டிலே ஜோதி தோன்றும். இந்த பொன்னம்பலமேட்டிற்கும் ஐயப்பனுடைய சன்னிதிக்கும் பல்லாயிரம் தூரம் இருக்கிறது. அந்த தூரத்தை கடந்து இங்கே காட்டக்கூடிய ஜோதி அங்கே தெரியாது. ஆனால் அங்கே தெரியக்கூடிய ஜோதியானது நமக்கு எல்லாம் தெரியும். இதோ பாருங்கள், இன்னும் சில மணித்துளிலே ஜோதி தெரிவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் அந்த பொன்னம்பலமேட்டை பாருங்கள். பொன்னம்பலமேட்டிலே எல்லாம் வல்ல ஐயப்ப சுவாமியினுடைய ஜோதி தரிசனம் கிடைக்கும். ஜோதி தரிசனத்துக்கும் ஐயப்ப தரிசனத்துக்கும் பல சம்பந்தங்கள் உண்டு. ஆனால் இங்கே ஜோதியாகவும் இருக்கிறார், இங்கே உடம்பு திருமேனி கொண்டு அருள் செய்கிறார். தொடர்ந்து நீங்கள் அடுத்த கேள்வியை கேட்கலாம். சார், தொடர்ந்து நம்ம பேசுவோம். சிறப்பு தீபாராதனைக்கு பிறகு பொன்னம்பலமேட்டில் ஜோதி தரிசனம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். அதற்கு முன்பு அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். തന്ത്രിയും മേൽശാന്തിയും ചേർന്ന് തിരുവാഭരണം ചാർത്തുകയാണ് അയ്യപ്പ വിഗ്രഹത്തിൽ. ഏതാനും നിമിഷങ്ങൾക്കകം തന്നെ നട തുറന്നു കഴിഞ്ഞാൽ പിന്നീട് ദീപാരാധനയാണ്. ഈ ദീപാരാധന ശബരിമല ക്ഷേത്രത്തിൽ പൂർത്തിയാകുന്ന വേളയിലാണ് കിഴക്കൻ ചക്രവാളത്തിൽ പൊന്നമ്പലമേട്ടിൽ മകരദീപം 3 തവണ മിന്നിമറയുന്നത്. പ്രതിപാൽ നേരത്തെ ഞാൻ സൂചിപ്പിച്ചത് ഈ ചരിത്ര പുരുഷൻ എന്ന ഒരു വ്യാഖ്യാനത്തിലേക്ക് അയ്യപ്പന് നൽകുന്ന ഒന്നാണല്ലോ തിരുവാഭരണം. രാജ ദീപാരാധനയ്ക്കായി തിരുനട തുറന്നു. ഭഗവാന്റെ തിരുവാഭരണം ചാർത്തിയുള്ള ദിവ്യ വിഗ്രഹം കണ്ടു തൊഴുന്ന അസുലഭ നിമിഷമാണ്. സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ ശരണമന്ത്രങ്ങളോടുകൂടി തിരുനടയിൽ ഭഗവാന്റെ തിരുവാഭരണത്തിന് ആരതി തെളിയുന്ന മേൽശാന്തി വളരെ ഭക്തർക്ക് നിർവൃതി നൽകുന്ന ആ കാഴ്ച. സന്നിധാനത്ത് വിശിഷ്ടാദികളെല്ലാം തന്നെ ദേവസ്വം പ്രസിഡന്റ് അടക്കമുള്ളവരെ തിരുസന്നിധിയിലെ ദീപാരാധന ദർശിക്കുന്ന ആ കാഴ്ചയാണ്. ഇപ്പോൾ അല്പസമയത്തിനുള്ളിൽ പൊന്നമ്പലമേട്ടിൽ ദിവ്യ ജ്യോതിസ് തെളിയുന്നതാണ്. ഈ ദീപാരാധനയ്ക്ക് ശേഷം കിഴക്കൻ ചക്രവാളത്തിൽ പൊന്നമ്പലമേട്ടിൽ തെളിയുന്ന ദിവ്യ ജ്യോതിസ് കാണുവാനായിട്ടാണ് ആയിരക്കണക്കിന് ആളുകൾ, ലക്ഷക്കണക്കിന് ആളുകൾ വിവിധ സ്ഥലങ്ങളിലായി പമ്പടിച്ചിരിക്കുന്നത്. ഈ ചരിത്ര നിമിഷം, ഈ സുവർണ നിമിഷം, ഭക്തിയുടെ പാരവശ്യത്തിലെത്തി നിൽക്കുന്ന ഈ നിമിഷത്തിനായിട്ടാണ് ഭക്തസഹസ്രങ്ങൾ, ഭക്തലക്ഷങ്ങൾ കാത്തിരുന്നത്. സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ മന്ത്രങ്ങളോടുകൂടി ശരണം വിളികളോടുക കിഴക്കൻ ചക്രവാളത്തിൽ പൊന്നമ്പലമേട്ടിൽ ദീപാരാധനയ്ക്ക് സമയത്ത് തന്നെ ദിവ്യ ജ്യോതിസ് തെളിയുന്ന മനോഹരമായ കാഴ്ച. ഭക്തസഹസ്രങ്ങളുടെ, ഭക്തകോടികളുടെ കണ്ടങ്ങളിൽ നിന്ന് ഉയരുന്ന ശരണം വിളികളിതാ ഇവിടെ അലയടിക്കുകയാണ്. സന്നിധാനം മുഴുവനും ആ ശരണമന്ത്രങ്ങൾ അലയടിക്കുന്ന ദിവ്യമായ ആ കേൾവി, ആ മന്ത്രങ്ങളുടെ ജ്യോതി தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவகுஞ்சரி பாகா நமோ நம என்று அங்கே ஜோதி தெரிகிற அற்புத காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பக்தர்களுக்கெல்லாம் பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவாய் ஐயப்பன் காட்சி அளிக்கிற காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். அதோ ஜோதி பாருங்கள், விட்டு விட்டு நமக்கு நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்குவேன் என்கின்ற எண்ணத்துடன் காட்சி தருகிற அற்புத காட்சியை காண்கிறோம். எல்லாரும் இந்த நேரத்திலே மனதிலே என்னென்ன வேண்டுதல் இருக்கின்றோ அத்தனை வேண்டுதலையும் வேண்டிக் கொள்ளுங்கள். தக்க திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் கைகூட வேண்டும், திருமணமானவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், வாழ்க்கையிலே நல்ல குழந்தை பேர் வாய்க்க வேண்டும், குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும், கல்வியிலே இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க வேண்டும், மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும், சம்பளத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும், நோயற்ற வாழ்வு இருக்க வேண்டும், பெரியோர்களை பக்தியுடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, நாட்டிலே நன்கு விளைபடிய வேண்டும், வேளாண்மை விலை சிறக்க வேண்டும், தொழில் வளம் மேலோங்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும், மாறி அலைவாய் பொழிய வேண்டும், மக்கள் வளவாய் வாழ வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ஐயப்பனை உள்ளே வழிபாடு செய்கிறார்கள். இங்கே உருவமாக இருக்கிறவர் அங்கே அருவமாக ஜோதி வடிவாக காட்சி தருவதுதான் அந்த ஜோதி வழிபாடு. அங்கே மகர ஜோதி நாம் கண்ட அற்புதமான காட்சியை கண்டோம். இந்த நேரத்திலே ஐயப்பனுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையிலே அனைவருக்கும் 16 வகை பேர்களாகிய கலையாத கல்வி, குறையாத வயது, கவடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளவை, கழு பிணி இல்லாத உடல், சரியாத மனமன் பகலாத துணை, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையா நதி, கோணாத ஒரு அன்பு மதிப்புரிய தொண்டர் கூட்டாகிய 16 வகை பேர்களும் பெற்று நாம் எல்லாம் வாழ்க்கையிலே அறம், பொருள், இன்பம்,
வீடு என நாட்பயணம் பெற்று நீண்ட வாழ்நாள் பெற்று ஐயப்பனுடைய திருவடியிலே அன்பும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். அந்த தீப தரிசனத்தை, அந்த ஜோதி தரிசனத்தை பொன்னம்பலமேட்டிலே காட்டக்கூடிய காட்சியை இதோ மறுபடியும் நமக்கு காட்டுகிறார்கள். அங்கே பக்தர்கள் எல்லாம் கைகால் கூப்பி தொழுது அந்த ஜோதி தரிசனத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பொன்னம்பல மேட்டிலே எப்போது ஜோதி தெரியும் என்று அனைவரும் ஆண்டு முழுக்க காற்றிருந்த அந்த ஆசையினுடைய பயனாக, பேராசையினுடைய பயனாக, பக்தியின் விளைவாக அங்கே ஜோதியை நாம் கண்டோம். இதோ பாருங்கள், ஜோதியை மறுபடியும் காணக்கூடிய பெரும்பாகியத்தை பெற்றிருக்கிறோம். அங்கே ஜோதி தெரிகிற காட்சியை காண்கின்றோம். அந்த மகர விண்மீனானது, மகர நட்சத்திரம் தெரிந்த உடனேயே இங்கே ஜோதி தெரிந்து விட்டது. ஜோதி தெரிந்த அற்புத காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். இதோ பாருங்கள், அனைத்திற்கும் ஒரு பக்கம் பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன பிரசாதம் பெற்றோம் இல்லத்தில் இருந்தபடி என்று கேட்டார், கண்ணார கண்டதே மாபெரும் பிரசாதம், அனைவரும் சென்று வெளிவிட முடியாது, இருந்த இடத்திலே ஐயப்பன் நமக்கு அருள் செய்திருக்கிறான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கவல பொற்பாதத்தை தந்திருக்கிறான். அவனுக்காக இருந்த இடத்திலே இருந்தே வழிபாடு செய்வோம். இதோ அவர்களுக்கெல்லாம் இதோ மறுபடியும் நாம் அந்த ஜோதி தரிசனத்தை காண்கிறோம். 3வது முறையாக கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஜோதி தரிசனமானது நம்முடைய வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன், கவலைப்படாது என்று சொல்லி இந்த ஜோதி நமக்கு நன்மையை தரும். எப்படி இல்லக விளக்கது இருளெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயும் என்று நாவுக்கரசர் சொல்லுகிறாரோ அதை போல 3 முறை பிரகாசமாக தோன்றிய அந்த மகர ஜோதியை கண்டிருக்கிறோம். கண்டு நாம் அனைவரும் வாழ்க்கையிலே வானில் தோன்றிய சுடரை கண்டதும் சரணகோஷம் எழுப்பிய பக்தர்கள் ரொம்ப பேர், எல்லாருமே சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ என்கின்ற சரணகோஷத்திற்கு இடையிலே அந்த ஜோதியை கண்டு நாம் எல்லாம் உள்ளம் குளிர்ந்திருக்கிறோம், கண் குளிர்ந்திருக்கிறோம். பாருங்கள், அந்த அருமையாக அந்த மகர ஜோதியை கண்டு கொண்டிருக்கிறோம். பொன்னம்பலமேட்டிலே ஜோதி வடிவாய் இருக்கக்கூடிய ஐயப்பன் இங்கே மெய்யப்பனாக இருக்கிறான். அங்கே மெய்யப்பனாக இல்லாங்கள் விளக்காக அதோ பாருங்கள் ஜோதியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பார்த்தீர்களா? அனைவரும் இந்த கண் பெற்ற பையனாக ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே காணக்கூடிய அந்த மகர ஜோதியை, மகர விளக்கை, நமக்கெல்லாம் வாழ்க்கையில் அகரமாக விளங்கக்கூடிய சிகரத்தை தரக்கூடிய ஜோதியை அந்த மலை சிகரத்தின் மீது இருந்து கண்டிருக்கிறோம். இந்த ஐயப்ப சுவாமியினுடைய அருளால் நாம் எல்லா வளங்களும் பெற்று இனிது நெழிது வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம். அதற்காகத்தான் நாம் ஜோதி தரிசனத்தை கொண்டோம். இதோ மறுபடியும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு மறு ஒளிபரப்பாக கூட நம்முடைய தமிழ் ஜனத்திலிருந்து நமக்கு நேரடி ஒளிபரப்பை தந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பருவமழை நன்கு பெய்து வேளாண்மை விளையும் சிறந்து தொழில் வளம் மேலோங்கி இந்த உலகத்திலே எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதை அல்லாமல் வேறொந்தரியன் பராபரமே என்று வழிபாடு செய்வோம். இதோ சிகரமாக விளங்கக்கூடிய சிகரத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த மகர ஜோதியை கண்டு பக்தர்கள் எல்லாம் ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தி இருக்கிறார்கள், ஆனந்த வெள்ளத்திலே குளித்திருக்கிறார்கள், ஆனந்த ஒரு பெரும் அமிர்தத்தை பருகி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியாக சபரிமலையிலே நாம் ஓராண்டுக்கு ஒரு முறை மட்டுமே தோன்றக்கூடிய ஜோதி தரிசனத்தை பொன்னம்பலமேட்டிலே இருந்து கண்டோம். அதை காண்பதற்கு நாம் எல்லாம் 4000 கண் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் 2 கண்களுடன் அந்த இருமுடி நாதனாக விளங்கக்கூடிய, தர்மசாஸ்தாவாக விளங்கக்கூடிய அந்த சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மேல் வீட்டிருக்கக்கூடிய ஐயப்பனை கண்டு இது அவனுடைய சன்னிதானத்தை கண்டோம். அந்த பொன்னம்பலமேட்டின் மீது தோன்றிய அந்த மகர ஜோதியை கண்டோம். உள்ளே நடந்த வழிபாட்டையும் கண்டோம். இதோ 18ஆம் படியை காண்கின்றோம். இதெல்லாம் சரணகோஷம் எழுப்பிய பக்தர்களுக்கு இடையிலே கைகளை கூப்பி எப்படியாவது ஐயப்பா என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தப்பா என்று சொல்லி அனைவரும் வழிபாடு செய்கிறார்கள். நாமும் இல்லத்தில் இருந்தபடியே நாம் தொடருவோம். இப்படியாக அடுத்த ஆண்டாவது நமக்கு அங்கே செல்லக்கூடிய பாக்கியத்தை ஐயப்பன் கொடுக்கட்டும். அடுத்த ஆண்டுக்குள் எப்படி அவனுடைய ஜோதி மேல் நோக்கி எழுகிறதோ அதை போல நம்முடைய வாழ்க்கையை மேல் நோக்கி எழட்டும். அதற்கு ஐயப்பன் அருள் புரியட்டும் என்று சொல்லி இந்த மகர ஜோதியானது இந்த தாற்பயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.